பெருமழை பெய்து அந்த வீட்டின் மேல் மோதும் போதும் அவர்கள் இளைப்பாறுதலோடு இருக்கிறார்கள். அதான் நீதி. விசுவாசத்தினாலே நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். விசுவாசத்தினால் வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். இது என்னை சேதப்படுத்தாது என்றால் சேதப்படுத்தாது. பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம்னா அதுதான். இது விசுவாசத்தினால வருகிறது. சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு விரோதமாக தான் இருக்கும், பாதகமாகத்தான் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கும். சாதகமாக இருக்கிறது. கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறது, நமக்கு சாதகமாக இருக்கும். சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு பாதகமாக இருக்கும். அந்த பாதகமாக இல்லாமல் அது சாதகமாக இருக்கிற காலத்திலும் அதை நம்ப மாட்டோம், பாதகமாக இருக்கிற காலத்திலும் அதை கனப்படுத்த மாட்டோம். நாங்கள் விசுவாசிக்கிறது கிறிஸ்து எங்களுக்குள் இருக்கிறார். வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். விசுவாசத்தை கொண்டு, விசுவாசத்தை கொண்டு விழுங்குகிற கர்ஜிக்கிற சிங்கங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நிறைய சூழ்நிலைகள் நமக்கு அப்படித்தான் இருக்கும். மனுஷர்கள் இருப்பாங்க, சூழ்நிலைகள் இருக்கும், சம்பவங்கள் இருக்கும். சிங்கங்களின் வாய் திறந்திருக்கும். நீ சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் பலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று ஆண்டவர் எழுதி கொடுத்ததற்கு அப்புறம் அதில் ஏன் நான் சந்தேகப்படணும்? சிங்கம் வந்துட்டு ஏன் நான் பயப்படணும்? வழியிலே சிங்கம் வீதியிலே கொலை உண்பேன் என்று சோம்பேறி சொல்லுவான். சோம்பேறி பாதாளத்துக்கு தானே போவான். அவன் பார்க்குறான், வழியில் என்ன இருக்குது, வீதியில் என்ன இருக்குங்கிறத பார்க்குறான். வழியில் என்ன, வீதியில் என்னங்கிறத நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? சிங்கத்தை மிதித்து போடுவான்னு சொல்லி நான் மிதித்து போடுவேன். இவங்க விசுவாசத்தினால சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த வசனம் 34, அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். விசுவாசத்தினால அக்கினியின் உக்கிரத்தை அவிக்கிறதற்கு எந்த உலக தாளந்தும் கிடையாது, எந்த மனுஷ பின்னணியும் கிடையாது, எந்த பேர் புகழ் பெருமையும் கிடையாது. என் வாழ்க்கையில் அக்கினி வந்து நிற்கும்போது, என்னை பட்சித்து கொண்டு இருக்கும்போது, அந்த அக்கினிக்கு தப்பிக்கிறதற்கு உலகமோ மனுஷரோ யாரும் கிடையாது. எந்த மனுஷனோட உபதேசமும் எனக்கு வேலைக்காகாது. இன்னைக்கு அழுகையும் பற்கடிப்புமாக அநேகர் இருக்கிறாங்க. அவன் எந்த மனுஷனாவது உதவி செய்தானா? செய்ய முடியுமா? முடியாது. நோவாவின் காலத்தில் அவ்வளவு வேதனையில் இருந்தாங்க. எந்த மனுஷன் யாருக்கு உதவி செய்ய முடியும்? ஆண்டவர் தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், உன் நம்பிக்கை இந்த உலகத்தில் வைக்காத, உன் நம்பிக்கையை கிறிஸ்து உனக்குள்ளே தெய்வம் இருக்கிறார், கிறிஸ்து இருக்கிறார் என்கிற நம்பிக்கையில் இரு. எவ்வளவு அக்கினி வந்திருக்கு, அக்கினி வரவே வரும். இவங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய பட்டியல், இதெல்லாம் தேசமே ஏற்று வந்திருக்கிறாங்க. எவ்வளவு சூழ்நிலைகள், சம்பவங்கள், அக்கினி, சிங்கங்கள் எல்லாம் வந்திருக்குது. எதை பற்றியும் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் சொல்லும்போது 3வது அதிகாரத்தில் அதான் சொல்ல, சிலுவைக்கு பகைஞர் அவங்க கவலைப்பட்டுத்தான் ஆகணும். சிலுவையிலே மரித்தன் கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறேங்கிற விசுவாசம் உள்ளவங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற மேன்மை பாராட்டுதல். கிறிஸ்துவுக்கு அநேகர் வரமாட்டாங்க, இதுக்கு இப்படிப்பட்ட விசுவாசத்துக்கு வரமாட்டாங்க. அதனால்தான் அநேகருடைய வாழ்க்கை வந்து இருளாகத்தான் இருக்கும். சூழ்நிலை இருளாகும்போது இருள், உள்ளே வெளிச்சம் இல்லையே, இடரல் வரவே வருமே. இடரலுக்கு காரணம் உள்ளே வெளிச்சம் இல்லை. புறம்பே சூழ்நிலை மாறி இருக்கு, ரைட். ஆனால் உள்ளே வெளிச்சம் இருந்தால் நீ ஏன் இடரணும்? உள்ளே கிறிஸ்து இருந்தால் இடர வேண்டிய அவசியம் இல்லையே. இவர்கள் விசுவாசத்தினால் அக்கினியை அவித்தார்கள், பட்டய கருக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியெடுத்தார்கள். இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு சாத்தியமா? எவ்வளோ பெரிய மனுஷன்! பூமியிலே கெடி உண்டாக்குகிறவர்கள் எல்லாம் விழுந்து போனார்கள் தான் எழுதப்பட்டிருக்கு. எசேக்கியேல் 32வது அதிகாரம் முழுவதிலும் ஒவ்வொரு வசனத்திலும் திருப்பி 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 இவங்கெல்லாம் பூமியில பெரிய ஆட்கள், பூமியில கெடி உண்டாக்கினவர்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் பட்டயத்தாலே வெட்டுண்டு
பிரேத குழியில் விழுந்து கிடக்கிறாங்க. இப்படித்தான் இருக்கும். வாசித்து பாருங்க, எசேக்கியேல் 32வது அதிகாரம் 18 32 முடிய. ஒவ்வொரு வசனமும் அவங்கெல்லாம் யாருன்னா உலக பிரகாரமான குதிரை ரதங்கள் உள்ளவங்க, பெரிய அதிகாரிகளாக இருப்பாங்க. உலகத்தில் பெரிய மூளை, 10 மடங்கு சமர்த்தான மூளை இருக்கும், பெரிய உத்தியோகத்தில் இருப்பாங்க, கல்வியில் இருப்பாங்க, பின்னணியில் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். இந்த 32வது அதிகாரத்தில் எசேக்கியேல் 32வது வசனத்தை மட்டும் பார்ப்போம். எசேக்கியேல் 32 கடைசி வசனம். என்னை பற்றிய கெடியை ஜீவனுள்ளோர் தேசத்திலே உண்டு பண்ணுகிறேன். பார்வோனும் அவனுடைய ஏராளமான ஜனமும் பட்டயத்தால் வெட்டுண்டவர்களிடத்தில் விருத்த சேதனம் இல்லாதவர்களின் நடுவே கிடத்தப்படுவார்கள் என்கிறதை கர்த்தருடைய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். நீ உலகத்தில் பெரிய பராக்கிரமம் பண்ணுறவங்க எல்லாம் பிரேத குழியில் கிடக்கிறவங்க, விருத்த சேதனம் இல்லாதவங்க. விருத்த சேதனம்னு சொன்னால் பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு நீக்கப்பட்டு புதிய சிருஷ்டியாகிய கிறிஸ்து எனக்குள் வருகிறது தான் விருத்த சேதனம். எழுதி வச்சுக்கிடணும். இதுதான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானத்துக்கு வேறு விளக்கமே கிடையாது. ஞானஸ்நானம் என்றால் நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டான், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். கிறிஸ்துவின் சரீரத்தில் ஆவிக்குரிய ஜீவனாக கிறிஸ்து நம்மில், அவருடைய ஆவியில் நாம் புது சிருஷ்டியாக உயிர்த்து எழுந்து ஆவிக்குரிய ஜீவனாக மாறிவிட்டோம். இதுதான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானத்துக்கு தவறான உபதேசங்களை சொல்லுவாங்க. கெட்ட போதகர்கள், கெட்ட எண்ணம் உள்ள போதகர்கள் தங்களுடைய பாரம்பரியத்துக்கு சப்பை கட்டுவார்கள். நான் பார்க்கிறேன், நிறைய வீடியோக்களை பார்க்கிறேன். மனுஷரால் பெரிய புலிகள் என்று சொல்லப்படுகிறவங்க தங்களுடைய கெட்ட நோக்கத்துக்காக கெட்ட போதகத்தை, ஞானஸ்நானத்தை குறித்து அடுத்த தலைமுறையை சங்காரம் பண்ணுகிறாங்க. நாம விழிப்பாக இருக்கணும். ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துவுடனே கூட நாம் சிலுவையில் அறையப்பட்டோம், மரித்தோம். பழைய மனுஷன் கர்த்தருடைய மனுஷருடைய கைகளால் அல்ல, கிறிஸ்துவின் கைகளால் செய்யப்பட்ட விருத்த சேதனம். பழைய மாமிச மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு நீக்கப்பட்டான். புது சிருஷ்டியாக கிறிஸ்துவுக்குள் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறோம். மனுஷத்துவம் நீங்கி தெய்வத்துவம் நமக்குள்ளே வந்திருக்கிறது. இதுதான் ஞானஸ்நானம். இப்படி நாம் விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்தை நாம் தண்ணீரில் நிறைவேற்றுகிறோம். தண்ணீரில் நிறைவேற்றுகிறது ஞானஸ்நானம் கிடையாது. என்னுடைய இருதயத்தில் பழைய மனுஷன் மரித்தான் என்றும் புதிய சிருஷ்டியாக நான் உயிர்த்தெழுந்தேன் என்றும் விசுவாசித்து கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். இனி நான் உலக பிரகாரமாக கெடி உண்டாக்குறவன் அல்ல, எனக்குள் கிறிஸ்து இருக்கிறார், அவ்வளவுதான். இந்த விசுவாசத்தில் ஜெயம் கொள்ளுகிறவன். தாவீது போகிறது மாதிரி கர்த்தர் எப்படி போறார், அப்போஸ்தலர்கள் எப்படி போறாங்க, ஆதியில் இருந்த பரிசுத்தவான்கள் எப்படி போறாங்க, தலை நிமிர்ந்து போனாங்க. இப்போ நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறது, உலகத்தில் தாழ்ந்து இருக்கோ இல்லையோ உனக்குள் கிறிஸ்து இருக்கிறார். இந்த விசுவாசத்தில் எல்லாவற்றையும் இவங்கெல்லாம் சாதிச்சிருக்காங்க. இவங்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் காலம் போதாதுன்னு சொல்றார். அவ்வளவு சாதனை விசுவாசத்தில். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். இப்படிப்பட்ட சாட்சி உள்ளவராக இருக்கணும். இன்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் மற்ற எல்லாரை காட்டிலும் பரிதபிக்கப்பட வேண்டியவர்கள் ஒன்றும் கிடையாது. சகோதரரே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாக்கியத்தை காணக்கூடிய கண்கள் நமக்கு வேணும். உங்கள் கண்கள் காண்கிறதுனால் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள் என்று ஆண்டவர் சொல்றார். கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியமாகும்படிக்கு அவருடைய மரணத்தோடு ஐக்கியமாகணும். பழைய மனுஷன் நீக்கப்பட்டான், பழைய மணவாளன் மரித்து போனான், சிலுவையில் அறையப்பட்டான். இப்பொழுது புதிய மணவாளனாக கிறிஸ்துவோடு நாம் ஒன்றாக ஐக்கியமாய் இருக்கிறோம். அவருக்குள் நாம் இருக்கிறோம், நமக்குள் அவர் இருக்கிறார். இந்த விசுவாசம் ஒன்று தான். இந்த ஒரே விசுவாசத்துக்காக உங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் தைரியமாக போராடுங்க என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் உலகத்தை நம்பி நம்ம வாழவே முடியாது. கண்கூடாக பார்க்குறோம், அழிவு எப்படி வருதுங்கிறதை பார்க்குறோம்.
இன்னும் அதற்கு மேலே முரண்டு பிடிச்சிக்கிட்டு மனுஷன் எனக்கு உதவி செய்யணும், மனுஷன் எனக்கு உதவி செய்யணும், மனுஷன் உதவி செய்யணும்னு இந்த மனுஷன் உதவிக்கு துதிபாடுறாங்க. ஒரு மனுஷன் வந்து உதவி செஞ்சுனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரமா. ஒரு மனுஷன் வந்து உதவி செஞ்சா உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை ஒரு எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கு அவர் கொண்டு வர எனக்கு ஒன்றும் கவலை இல்லைங்க. தேவாதி தேவன் கிறிஸ்துவின் சாயலில் ஆவியில் எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அது எனக்கு ஒன்றும் இல்லை. என்னுடைய இம்மைக்குரிய காரியங்களுக்கெல்லாம் அவர் பொறுப்பு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் என்னை கொண்டு போகிற மார்க்கத்தில் நான் இளைப்பாறுதலோடு இடுக்கமும் நெருக்கமான மார்க்கத்தில் விசுவாசத்தை கொண்டு ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கைக்கு நாம் போகும்பொழுது என்னுடைய இம்மைக்குரிய வாழ்க்கைக்குரியவைகள் எல்லாம் நூறத்தனையாக கொடுக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. அவர் கொடுப்பார். அதை நாம் பார்க்கலாம், ஒவ்வொரு நாளும் அடையாளங்களாக பார்க்கலாம். ஆனால் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாழ்க்கை கிறிஸ்துவை தரித்து கொண்டு ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளும். என் சிங்காசனத்தில் இருப்பான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அமர்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் என்னுடைய சிங்காசனத்தில் அமரும்படி அவனுக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கிடவன். ஆவியானவர்கிட்ட போகணும். அவரால் பெற்ற அபிஷேகம் நமக்கு போதிக்குது, அங்கே போகணும். கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் என்கிற விசுவாசம் வரணும். அவருக்கு செவி சாய்க்கணும். நோவா செவி சாய்த்தாரே, மோசே செவி சாய்த்தாரே. தேவன் கிறிஸ்துவுக்கு செவி சாய்த்து நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்துன்னு சொன்னால் அவர் ஆலோசனை கர்த்தராக நமக்கு இருந்து ஆலோசனை சொல்லும் பொழுது அதை நம்பணும். நம்பி நமக்குள்ளே இருக்கிற கர்த்தரை கொண்டு நம்ம எல்லாவற்றையும் ஜெயங்கொண்டு ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் தேவன் என்று சொல்றார். தேவன் என்று சொல்ல நான் வெட்கப்பட மாட்டேன். இவ்வளவு பாக்கியங்கள் இருக்கும் பொழுது நாம இந்த விசுவாசத்தை எடுத்துக்கொள்ளாம உலக தாளந்துகளை நம்பிக்கொண்டு இருப்போமானால் மற்ற எல்லாரை காட்டிலும் மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். சூழ்நிலைகள் மாறும் பொழுது புரட்டி போடும். ஒரு நம்பிக்கையற்ற வாழ்க்கையில் இருப்போம். அந்த வாழ்க்கைக்கு போகக்கூடாது. கிறிஸ்தவர்களில் பெரும்பாலும் சிலுவைக்கு பகைஞர் தான். சிலுவையில் நடந்த காரியத்தை விசுவாசிக்கிறவர்கள் அல்ல. பழைய மனுஷன் மரித்தான் என்று விசுவாசிக்கிறவர்கள் அல்ல. சகோதரர்கள், எவ்வளவு சீக்கிரம் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளணுமோ நம்பணுமோ முரட்டுத்தனமா. யூதர்கள் மேன்மை பாராட்டுகிறது வேற, கிரேக்கர்கள் மேன்மை பாராட்டுகிறது வேற, நாம மேன்மை பாராட்டுகிறது. தெய்வத்துவம் நமக்குள்ளே இருக்கு. இந்த விசுவாசத்தில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அனுமதிக்கிற மார்க்கத்தில் ஜெயத்தோடு ஆனந்த களிப்போடு பாடி சியோனுக்கு போவோம். பலத்தின் மேல் பலனடைவோம். கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆமேன், ஆமேன்.